விட்டமின் எம் கிடைக்காது, பரவாயில்லையா? விஜய் வேண்டாம், உறுதியாக இருக்கும் டெல்லி காங்கிரஸ். வரும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியான திமுக தலைமையிலான கூட்டணியிலேயே நீடிக்க காங்கிரஸ் மேலிடம் விரும்புவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரசுடன் கைகோர்க்க ஆர்வம் காட்டி வரும் சூழலில் காங்கிரஸ் தலைமை இந்த முடிவை நோக்கி நகர்வது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சிக்கு தேவையான ஒரு முக்கிய அம்சம் வலுவான நிதி பின்னணி. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தற்போதைய சூழலில் மிகப்பெரிய அளவிலான தேர்தல் செலவுகளை சமாளிப்பதில் சில சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. கடந்த காலங்களில் திமுகவுடனான கூட்டணியில் இருந்தபோது காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கான தேர்தல் பிரச்சார செலவுகள் மற்றும் களப்பணிகளுக்கு திமுக தரப்பில் இருந்து கணிசமான பொருளாதார ஆதரவு கிடைத்து வந்தது. இந்த விட்டமின் எம் தான் காங்கிரஸ் மீண்டும் திமுக பக்கமே சாய முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸை ஒரு இயற்கையான நட்பு சக்தியாக கருதி அழைப்பு விடுத்தாலும் அந்த கட்சியுடன் கூட்டணி வைப்பதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக டெல்லி காங்கிரஸ் தலைவர்கள் கருதுகின்றனர். முதலாவதாக, தாவேக இப்போதுதான் அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ள ஒரு புதிய கட்சி. திமுகவை போல பல ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட வலுவான நிதி ஆதாரமோ அல்லது பூத் மட்டத்திலான தேர்தல் இயந்திரமோ அந்த கட்சியிடம் தற்போதைக்கு இல்லை. ஒருவேளை தாவேகவுடன் கூட்டணி வைத்தால் தேர்தல் செலவுகளை காங்கிரஸ் கட்சியே முழுமையாக ஏற்க வேண்டிய நிலை வரும். இது தற்போதைய சூழலில் காங்கிரசால், முக்கியமாக தமிழக காங்கிரஸ்காரர்களால் சாத்தியமற்ற ஒன்று என்று டெல்லி தலைவர்கள் கணக்கு போடுகின்றனர். விஜயின் தாவேக கொடுக்கும் அழுத்தம் மற்றும் அழைப்புகளை திமுகவிடம் அதிக இடங்களை பெறுவதற்கான ஒரு பேரம் பேசும் கருவியாக மட்டுமே பயன்படுத்த காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. தாவேக கூட்டணிக்கு செல்வோம் என்று மறைமுகமாக காட்டுவதன் மூலம் வரும் தேர்தலில் திமுகவிடமிருந்து 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பெற்றுவிட முடியும் என்று அக்கட்சி நம்புகிறது. இருப்பினும் இறுதி வரை முடிவு பொறுத்தவரை தேர்தலை எந்தவித பொருளாதார நெருக்கடியும் இன்றி எதிர்கொள்ள வேண்டுமானால் பலமான நிதி வசதி கொண்ட திமுகவுடன் இருப்பதே பாதுகாப்பானது என்ற முடிவுக்கு காங்கிரஸ் மேலிடம் வந்துள்ளதாக தெரிகிறது. இன்னொரு பக்கம், திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டி உள்ளதாக திமுக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியில் உள்ள ராகுல் காந்தியின் இல்லத்தில் திமுக எம்பி கனிமொழி அவரை சந்தித்து பேசியதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 2 கட்சிகளுக்கும் இடையில் கூட்டணி இறுதியாகியுள்ளதாக கூறப்படுகிறது. சுமார் 1 மணி நேரம் நீடித்த இந்த உயர்மட்ட ஆலோசனையில் இரு கட்சிகளுக்கும் இடையிலான உறவு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. தமிழக தேர்தலுக்கான திமுக காங்கிரஸ் கூட்டணி தற்போதைய நிலையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த இழுபறிகளுக்கு இந்த சந்திப்பு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. கூட்டணி உறுதியானாலும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் சிக்கல்கள் நீடிக்கலாம் என்று கூறப்படுகிறது. புதிய தலைமை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துச் செல்ல காங்கிரசின் மூத்த தலைவர் முகுல் வாஸ்னிக் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன் இந்த பொறுப்பில் இருந்த கிரிஷ் சோடங்கருக்கு பதிலாக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2021 தேர்தலில் 25 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் இம்முறை தனது எண்ணிக்கையை 40 தொகுதிகள் வரை உயர்த்த வலியுறுத்தி வருகிறது. காங்கிரஸ் கேட்கும் 40 இடங்களை வழங்க திமுக தயக்கம் காட்டி வருகிறது. அதிகபட்சமாக 28 முதல் 30 இடங்கள் வரை மட்டுமே வழங்க திமுக முன்வந்துள்ளதாக தெரிகிறது.